பல மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ப்ரோமோலயே விஜிஎஸோட சம்பவத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஒரு ஃபயர் வேணும் சார், இது அப்படியே இன்னைக்கு இந்த 2 நாள் எபிசோடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த வாரம் கொஞ்சம் பீக்காவும் நம்புறோம். தயவு செய்து அதை அப்படியே எடுத்துட்டு போயிருங்க. இன்னொரு பக்கம் ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் தெரியணும். அதை ரெஸ்பெக்டே தெரியாத ஒரு கண்டஸ்டன்ஸ் இங்க விஜிஎஸ் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக் பண்றேங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே விஜிஎஸ் ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு. இன்ட்ரோ போகும்போது தான் வரும். ஆனா இந்த வாட்டி இந்த சீசன் அதெல்லாம் நாங்க மாத்தி காட்டுறோன்ற மாதிரி ப்ரோமோ டைரக்டா டீலிங் வித் கண்டஸ்டன்ஸே போயிட்டாங்க. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா விஜிஎஸ் ஒரு சரி சும்மா அவங்க நேமை சொல்லுங்க நம்ம தெரிஞ்சுப்போன்னு. சார், உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கண்டஸ்டன்ஸோட நேம்லாம் தெரிஞ்சு தான் சார் இருப்பீங்க, திரும்ப எதுக்கு சார் கேட்டு அந்த ஒரு நிமிஷத்தை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. என்ட்ரி பண்ணும்போது நேம்லாம் தெரியும், சரி சும்மா சொல்லுங்க கேட்போன்னு. அதை தாண்டி கேட்குற இஷ்யூஸே நிறைய இருக்கு சார், அதை கேட்குற வேலையை டைரக்டா போங்க, இது எதுக்கு அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. பட் இந்த ஒரு விஷயத்திலுமே சொன்னதை கரெக்டா பண்ண தெரியல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சபரி இருக்காரு. சபரி சார்ன்றதை எழுந்து கை தூக்குறாரு. ரெண்டாவது விக்ரம் சார்ன்றது எழுந்து கை தூக்கி எழுந்து நின்று அவங்க நேம சொல்றாங்க. அப்படியே போகுது. சபரி, விக்ரம், எஃப்ஜே, அப்புறம் பாத்தீங்கன்னா பிரவீன், இந்த 4 பேர் போதா. அடுத்து ஆதிரை அப்படின்றது கை நூக்கி சொல்றாங்க. எல்லாம் எழுந்து சொல்றாங்க. ஆதிரை மட்டும் கையை ரைஸ் பண்ணி ஆதிரை அப்படின்ற மாதிரி நேம சொல்றாங்க. அப்போ விஜிஎஸ் கேட்கிறாரு, என்ன ஆதிரைக்கு மட்டும் ஏன் ஏந்திருக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார். நியாயமான கேள்வி. ஏம்மா, அவர் ஒரு ஹோஸ்ட், அவருக்கான மரியாதையும் ரெஸ்பெக்டும் கொடுக்கணும். அதுல எல்லாரும் எழுந்து நிறுத்தி சொல்லிட்டு வராங்களா, கேனையனுங்களா? புரியல எனக்கு. ஸோ பேசிக் ரெஸ்பெக்ட் அது கூட தெரியலன்னா என்ன? நேத்தே சொன்னேன், உங்களோட ஆட்டிடியூடு கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு, இது ரொம்ப சரியில்லை அப்படின்றத. ஸோ இன்னைக்கு காட்டுறீங்க நேத்துல இருந்து இன்னைக்கு வரையும் இந்த ஆட்டிடியூடுன்றதை நீங்க குறைக்கல. வெரி வெரி ஒஸ்ட் மக்களே, வெரி வெரி ஒஸ்ட். அவர் எந்த ஒரு மிகப்பெரிய ஆக்டர் வராரு, எந்த இடத்துல இருந்து வராரு, இந்த ஷோவோட ஹோஸ்ட் அப்படின்றது கூட தெரியாம மதிப்பே கொடுக்காம உட்கார்ந்துட்டு பதில் சொல்றதுலாம் என்ன நியாயம் இது சொல்லுங்க? ஸோ ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ வயசுல மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பேசிக்கலி. ஓகே, ஆனா இங்க ஒரு ஷோவோட ஹோஸ்ட்டுங்க, அவருக்கே மரியாதை கொடுக்குற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்களே, வாட் இஸ் திஸ்? இது வெரி வெரி ஒஸ்ட். ஆதிரி அவர்களே, ரொம்ப ரொம்ப தவறான செயல். அப்போ விஜய் கேட்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி 4 பேர் சொல்றாங்கல்ல அப்படின்னும் போது ஓகே, இது என்னது? ஃபர்ஸ்ட் எழுந்துக்கவே இல்லை. ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை முழுசா கேளுங்க. ஓகே அப்படின்னா என்னது இது? உங்களுக்கு முன்னாடி 4 பேர் சொல்றாங்கல்ல அப்படின்னும் போது ஓகேன்றது பதிலா? புரியலையே எனக்கு. இதுவும் தப்பு. அந்த ஒண்ணு பதில் சொல்ல தெரியணும், அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எழுந்தும் நிக்கணும், இது ரெண்டுமே பேசிக். ஒண்ணு அவங்க சொல்றது கேட்கணும், அதையும் கேட்கல, நிக்கிறதும் பண்ணல. ஓகே, அப்ப ஓகேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கற. கரெக்ட் தானே? ஓகே என்ன 4 பேர் சொல்றாங்கல்ல அப்படின்னும் போது ஓகே நான் சொல்ல முடியும், சார் அடுத்த வாட்டி பண்றேன் சார், சரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு ஓகே அப்படின்னா என்னது வருது? அதான் கேட்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னும் போது, இல்லை சார் நான் நார்மலா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் நார்மலா தான் சொன்னேன்னா என்ன சொல்ல வரீங்கன்றது தெரியணும்ல, அதுக்கான மீனிங் புரியணும்ல. உடனே உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எழுந்து நிக்கிறாங்கல்ல, சொல்றாங்கல்ல, அதை பிரேக் பண்ண அவசியம் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி 4 பேர் எழுந்து நின்று சொல்லிட்டு வராங்க, அந்த ஃப்ளோலயே போவங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க இப்படி பண்றீங்க, அதுக்கான அவசியம் என்ன அப்படின்றது கேட்கும்போது, சார் அது பிரேக் பண்ணல, அது அவங்கவுங்க விருப்பம் அப்படின்றத சொல்றாங்க. இது அவங்கவுங்க விருப்பம் இல்லை, அது பேசிக் மரியாதை. அந்த மரியாதை கூட தெரியாம இருந்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுல நீங்க பல நாள் இருக்கவே முடியாது. அதுவும் ஹோஸ்ட மதிக்க தெரியலன்னா ரொம்ப 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 கஷ்டம் அவர்களே அப்படின்றது சொல்லிக்கணும் ஆதிரை. ஸோ யூ மஸ்ட் சேஞ்ச் திஸ் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் வச்சிருந்தா உங்களுக்கு என்னதான் பாசிட்டிவா நீங்க பேசினாலும், பாயிண்ட் எல்லாம் தெரிக்க விட்டாலும், எல்லாமே பயங்கரமா பண்ணாலும், திஸ் இஸ் நாட் ரைட். ஸோ இதுல ஆணவத்தில் அழிஞ்சவனோட ராணுவத்தில் அழிஞ்சவனோட ஆணவத்தில் அழிஞ்சவன் தான் அதிகம். ஸோ இந்த திமிர்த்தனமும் அந்த ஆணவத்தையும் குறைக்கிறது மிக 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 நல்லது என்பதை நான் இங்கே ஆணித்தனமாக சொல்லிக் கொள்கிறேன். இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். அப்போ அவங்களுக்குலாம் கரெக்டாக தெரியுது, அவங்கவுங்க விருப்பம்னா அவங்க கரெக்டாக எழுந்து நிற்கணும், பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றது அந்த கண்டஸ்டன்ஸுக்கு தெரியுது, உனக்கு தெரியல, அவ்வளோதான் பாயிண்ட். அப்போ என்ன கேட்குறாரு, உங்க விருப்பத்திற்கு இங்கே வரல, இங்கே ஆக்சுவலா இது ஷோ, இது அது இல்லை, இது ஷோ. நம்ம இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ணும்போது அது வேற இது வேற தனியா பிரிச்சு பார்க்கணும். எந்த இஷ்யூ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேளை அந்த ரூல் பிரேக் இருக்குல்ல, பிக் பாஸ் சொன்னதை கேட்காம ஒரு விஷயம். ஸோ இதை தனியா பாருங்க, அதை தனியா பாருங்க, ரெண்டுத்தையும் பிரிச்சு தனியா பார்க்க ஆரம்பிங்க. எதையுமே பர்சனல், ஐ மீன் இந்த இஷ்யூ ஒன்று இருக்கு. ஆக்சுவலா ஆதிரியை போட்டு செஞ்சிருக்காரு போல, அதை மட்டும் நம்ம உறுதியா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த இஷ்யூவா மட்டும் பாருங்க.
இதா மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், கரெக்டா இருக்கும். அப்படி நீங்க உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரிலனா பர்சனலா எடுத்தா ரொம்ப ஹர்ட் ஆகும். அது பர்சனலா எடுத்துக்காதீங்க, நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த ரூலை ஏன் பிரேக் பண்ணீங்கன்றது இதுக்கு மட்டும் இல்ல, அந்த ஃப்ளோவோட பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் மட்டும் இல்ல, பிக் பாஸ் சொன்ன ஒரு ரூல் இருக்குல்ல, அதையும் நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, அதையும் நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சேர்ந்து கேட்கிறாரு. பட் அந்த ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஆதிகை பண்ணது எனக்கு சரியா தான் இருந்துச்சு. அந்த ரீசன்ஸ் படி பார்க்கும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. அது ஒரு எப்படி வேணாலும் அது ஒரு லூப் ஹோல் மாதிரி தான், அதை பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த இடத்துல விஜேஎஸ்க்கு மரியாதை கொடுப்பதாக சரி கொடுக்காமல் போன ஆதிரியை கண்டிப்பது மிக மிக சரியான செயல். அதை முதல் எபிசோட்லேயே விஜிஎஸ் பண்ணவருக்கு ஒரு ஆட்ஸ் ஆப் சார், கலக்கிட்டீங்க. இதே மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு. இதுக்கே எப்படின்னா எனக்கு என்ன யோசிக்க தோணுதுன்னா, இது எழுந்து நிக்காததுக்கே இப்படி இருக்கு. அப்போ உள்ள எத்தனை பேர் என்ன சம்பவம் பண்ணியிருக்கான், அதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது நினைச்சு பார்க்கும்போது தான் இன்னைக்கு ஃபயரா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.